வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புல்ஸ் சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல மேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி மார்க்கெட்ட பார்க்கலாம், எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கால்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மந்த்லி பே பண்ணி அதுக்கு கால்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிறங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ 18/6 இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்சைடில் 24,140 வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு 24,037 சப்போர்ட் எடுத்துட்டு 24,178 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. 24,037 சப்போர்ட் எடுத்துட்டு 24,178 வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் வாலட்டைலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்காம டவுன் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. டவுன் சைடில் மூவ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம 24,100 காலன் புட், இப்போ 24,050 காலன் புட்டை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 24,100 காலன் புட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 150 அப்படிங்கிறது கீ லெவல், 126 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 126 நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 150 டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் 147 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போக முடியாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,050 வந்து அது ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. 24,050 அதே தான் 150 அப்படிங்கிறது கீ லெவல், 127 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே நீங்கள் வந்து கீ லெவலுக்கு கீழே வரல, ஸ்டார் லெவலுக்கு கீழே வர்றாங்க. அப்படின்னா இங்கே ஸ்டார் லெவலுக்கே மேலே போகலப்போ அப்படி 150 நீங்கள் எண்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் என்ன இருக்கும்? 177 மார்க்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. அப்படியே கீழே வந்த மார்க்கெட் 158 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போனா 126 அப்படிங்கிற நம்ம 24,100 ஸ்டார் லெவல் நம்ம எண்டு எடுத்தோம் அப்படின்னா 150 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி 160 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல் செகண்ட் டார்கெட் மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. 160க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. 169 70 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆக முடியல. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்த மார்க்கெட் அப்படின்னா கால் சைடில் திருப்பி கண்டிப்பாக என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கால் சைடில் 106 அப்படிங்கிற லெவலில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 126 ஃபர்ஸ்ட் டார்கெட், 150 160. ஸோ மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் 24,100 வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,050 வந்து நமக்கு ஸ்டார் லெவலுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பாருங்க 127 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க? 150, அதே மாதிரி 158 நம்ம சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ சப்போர்ட் லெவலுக்கு ஒரு டார்கெட் நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா 158, திருப்பியும் கீழே வந்த மார்க்கெட் அதே மாதிரி நம்மளோட ஸ்டார் லெவலில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 150 181, ஸோ 205 நோக்கி மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதனால தான் நிஃப்டி அப்படிங்கிறது அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்னால மார்க்கெட் நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 77,100 காலன் புட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 229 அப்படிங்கிறது கீ லெவல், 185 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்க, இங்கே கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ நீங்கள் 185 அப்படின்னு நம்ம ஸ்டார் லெவல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 230 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட், அப்புறம் 250. ஸோ மார்க்கெட் வந்து 280க்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வர்றாங்க. ஸோ அப்போது கீ லெவலில் நம்ம திருப்பியும் வந்து புட் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்? 145 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம டார்கெட் என்னவா இருக்கும்? 230. அதுக்கப்புறம் 230 மேலே புட் சைடில் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் புட் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கல. திருப்பி நீங்கள் 100ல் என்ட்ரி எடுத்துருக்கலாம், இல்லாட்டி 145 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 250 டார்கெட் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வராங்க. திருப்பியும் அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்து 100ல் சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 100 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லோ தான். ஸோ 100ல் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் அப்சைட் போடுறாங்க. நீங்கள் 135 என்ட்ரி எடுத்துக்கலாம், 100ல் என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம டார்கெட் அப்படிங்கிற 185, 230, 250, அதுக்கு அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 341 கரெக்டாக போய் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த லெவல்ஸில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, மார்க்கெட் நம்ம எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.